அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்தி நாயகன் புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இன்று முதல் இடப்பெயர்ச்சி அடைகிறார். சூரியன் சனியோடு கூட்டணி அமைந்திருக்கும் புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். கும்பராசியில் கிரகங்களின் கூட்டணியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் என்றே கூறலாம். ஒருவரின் ஜாதகத்திலோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான நிலையில் பயணம் செய்யும் போது நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் இன்று முதல் கும்பராசியில் உள்ள சனி சூரியனுடன் இணைந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது கர்ம வினை தான். அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க. நவகிரகங்களை வேண்டிய அவரவங்களுக்கு உரிய பரிகார பூஜை மற்றும் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை இருந்து விடுபடலாம். விரதம் இருந்து வழிபடலாம். கல்வி தரும் கடவுளாக புதன் பகவான் உள்ளார். புதன் பகவான் விரதம் இருந்தால் கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகுவதோடு புதன் பகவானுக்கு சௌமியான் என்ற பெயரும் உண்டு. புதனை வழிபடுவதால் நமது அகங்காரத்தினை அழித்து விடுவார். நிறம் பச்சை, தானியம் பச்சை, பயிறு நவரத்தனம், மரகதம், உலோகம் பித்தளை, பருவம் இலையுதிர் காலம், பஞ்சபூதம் நிலம். புதன்கிழமை அன்று நாராயண வழிபட்டு பின்னர் நவகிரகங்களுக்கு வணங்கி பின் புதன் பகவானை வழிபட எல்லா நலன்களும் பெற்று வாழலாம். நம் வீட்டில் பூஜை செய்யும் போது 5 மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளை வழிபடலாம். மேலும் அந்த நாளில் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது. புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்துவ ஜயா வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். இதர முறை வாழ இன்னல்கள் நீக்குவது புத பகவானே பொன்னடி போற்றி. பதஞ்சச்சாளுவாய் பன்னொழியானே உதவியானே அருளும் உத்தமா போற்றி. ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவம் புதன் புத்தி, தர்க்கம், நட்பு மற்றும் பேச்சு ஆகியவற்றின் உறுப்பு என்று கருதப்படுதே. சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நண்பர்கள் மற்றும் சந்திரனும் செவ்வாய் கிரகங்களும் எதிரி கிரகங்கள். புதன் லக்கணத்தில் இருக்கும் நபர் உடல் ரீதியாக அழகாக இருப்பார். அத்தகைய நபர்கள் தர்க்க ரீதியானவங்க, புத்திசாலிகள் மற்றும் இயல்பிலேயே திறமையானவங்க. ஒருவரின் ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்களின் தொடர்பு திறன் மிகவும் திறமையாக இருக்கும். அத்தகையவர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அத்தகைய நபருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் எழலாம். புதன் சாதகமாக இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். புதன் பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் 9வது இடத்தில் சூரியன் சனியோடு இணைந்து பயணம் செய்யும் காலத்தில் பண வருமானம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கூடவே சூரியனும் இணைவதால் அப்பாவின் உடல்நிலையில் கவனம் தேவை. வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். அரசு வேலை தேடி வரும். தம்பதியருக்கிடையே உற்சாகம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடைபெறும். புதன்கிழமை புதன் பகவானை வழிபட நன்மைகள் நடைபெறும். எளிதில் யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலையாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுதலாக இருப்பாங்க. கவனமாக இருக்கணுங்க. வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம். பயணங்களின் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள்கிட்ட சக பணியாளர்களும் அனுசரித்து போகணுங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களும் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும். வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையினர் எதிலையும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. எதிர்பார்க்காம பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். போட்டிகளை பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க. உங்களின் சமயோசித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டுவீங்க. அடுத்தது மிருகசீரிடம் 3-4 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கணுங்க. மாணவர்களுக்கு எவ்வளவு தான் திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடினமாக தான் போல தோன்றும். மனசை தளர விடாமல் படிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் அடுத்தவங்கள்ட்ட ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் வாக்குவாதத்தில் இருந்தும் வெற்றியே கிடைக்குமுங்க. பணவரத்து கூடுமுங்க. ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மாற்று மதத்தினரின் உதவி கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபாடு தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், புதன். சந்திராசிரம தினங்கள் 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 27, 28, 29. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புதன் பயிற்சி பலன்கள் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.